إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய ஒரு சிறப்பான நூல் தான் ஜாதுல் மஆத் என்ற நூல். அந்த நூலுடைய சுருக்கமான தொகுப்பை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இன்று நாம் பார்க்க போவது ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி தஃப்னி வ தவாபிஹி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் ஒரு ஜனாசாவை அடக்குவதிலும் அந்த ஜனாசாவை பின்தொடர்வதிலும் உள்ள வழிகாட்டல்கள் என்ற தலைப்பு. இது இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹுடைய ஜாதுல் மஆத் என்ற நூலின் முதல் பாகத்தில் 498 502 வரை உள்ள பாடம். அதை தான் சுருக்கமாக இதிலே கொண்டு வருகிறார். சரி, இப்ப நாம் இந்த தலைப்பில் உள்ள செய்திகளை பார்ப்போம். கான இதா ஸல்லா அலல் மய்யிதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாஸா தொழுகை தொழுதால் தபிஅஹு இலல் மகாபிரி மாஷியன் அமாமஹு, நபி அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஜனாஸா முன்னால என்ன செய்வாங்க, ஜனாஸாவுக்கு முன்னால சொல்லுவாங்க போவாங்க, நடந்தவர்களாக செல்வார்கள். மக்பரா மக்காபிர் என்ன, ஜனாஸாக்கள் அடக்கப்படக்கூடிய அந்த மையவாடிகள். அதற்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த முன்னால என்ன செய்வார்கள், நடந்து செல்வார்கள். பேஜ் நம்பர் 34. சரியா? வசன்னலிர் ராகிபி அன் யகூன வராஅஹா, அப்படின்னு அர்த்தம், வாகனத்துல போறவர் ஜனாசாவுக்கு பின்னால போறது சுன்னத்தாகும். எப்படி சொல்றாங்க, வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் ஜனாசாவுக்கு பின்னால் செல்வது சுன்னத்தாகும். வஇன்கான மாஷியன் யகூனு கரீபம் மின்ஹா, நடந்து செல்வதாக இருந்தால் ஜனாசாவுக்கு மிக நெருக்கமாக அப்படி நடந்து செல்வது. இம்மா கல்ஃபஹா, ஒன்று ஜனாசாவுக்கு பின்னால, அவ் அமாமஹா அல்லது ஜனாசாவுக்கு முன்னால, அவ் அன் யமீனிஹா அல்லது ஜனாசாவுக்கு வலது, அவ் அன் ஷிமாலிஹா அல்லது ஜனாசாவுக்கு இடது. வகான யஅமுரு பில் இஸ்ராஇ பிஹா, நபி அவங்க என்ன செய்வாங்களா, அவசரமாக கொண்டு போங்க என்பதை ஏவுபவர்களாக இருந்தாங்க. ஜனாசா என்ன செய்ய, அவசரமாக கொண்டு செல்லுங்கள் என்பதை ஏவுபவர்களாக இருந்தார்கள். இது முதலாவது செய்தி, இந்த தலைப்புல முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்ன, வகான லா யஜ்லிசு ஹத்தா தூதா, ஜனாசா வைக்கப்படும் வரை நபி அவர்கள் உட்கார மாட்டார்கள். ஜனாசா வைக்கப்படும் வரை என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார மாட்டார். ஜனாசா கொண்டு போய் மையவார்கள் என்னது வைத்தால் தான் என்ன செய்வாங்க, உட்காரும். அதுவரை என்ன செய்ய மாட்டார், உட்கார மாட்டார்கள். சரியா? மூன்றாவது என்ன, வஅமர பில் கியாமி லில் ஜனாஸதி லம்மா மர்ரத் பிஹி, ஒரு ஜனாசா இப்ப கடந்து செல்லும் போது அதற்காக எழுந்து நிற்பதை ஏவுவர்களாக இருந்தார்கள். ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுது, அப்ப என்ன செய்யறது, எழுந்து நிற்க. வஸஹ அன்ஹு அன்னஹு கால், நபி அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க என்பது என்ற செய்தி ஆதாரபூர்வமான செய்திகளும் இருக்கிறது. புரியுதா சொல்றது? அப்ப என்னடா,
அனுமதி என்ன இருக்கிறப்ப உட்கார்ந்து இருப்பதற்கும் அனுமதி இருக்கிறது என்பதுதான் ரெண்டு விதமான கருத்துக்கள் அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. இந்த சட்டம் மாற்றப்பட்டது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. சரியான கருத்து என்ன? உட்கார்ந்து இருப்பதற்கும் என்ன இருக்கிறது? அனுமதி உண்டு என்ற அந்த விளக்கத்தை சொல்வார். வேணா இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இப்படி செய்யறாங்க. என்ன கருத்தை சொல்றாங்க? உட்கார்ந்து இருந்தாங்கன்றதுக்கும் என்ன இருக்குது? செய்திகள் இருக்கின்றன என்றால் அப்ப என்ன சொல்லுங்க? உட்கார்ந்து இருப்பதும் அனுமதிக்கப்பட்டு உண்டு. சரி, நாலாவது விஷயம் என்ன? வகான மின் ஹதீஹி அல்லா யுஃபனல் மையித இந்த துலூஇ ஷம்ஸி வலா இந்த குரூபிஹா வலா ஹீன யகூமு காயிமுன் வஹீரா. அதே போன்று அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் தான், அதாவது மையத்தை சூரியன் உதிக்கும் போது அடக்காமல் இருப்பது, வலா இந்த குரூபிஹா சூரியன் மறையும் போது அடக்காமல் இருப்பது, வலா ஹீன யகூமு காயிமுன் வஹீரா சூரியன் உச்சிக்கு வருமே அந்த நேரத்தில் அடக்காமல் இருப்பது என்பதும் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டலில் உள்ளது என்பதை இங்கு செய்யறாங்க குறிப்பிடுகிறார்கள். ஐந்தாவது விஷயம் வகான மின் ஹதீஹி அல் லஹஜ். அப்ப லஹஜ் சொன்னா என்ன? அந்த கபரை தானே. கபரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கும் என்ன செய்யப்படும்? குழி மாதிரி இருக்குமா இல்லை உள்ளுக்கு? அப்படி அந்த லஹஜ் உள்ள மாதிரியாக அடக்குவதற்கான வழிகாட்டல். அதே போன்று தாமியக்குள் கபரடா கபர் என்ன செய்யுது? ஆழமாக உமுக்கண்ட வார்த்தை கபரை ஆழமாக இருத்தல் என்ற விஷயம். இந்த ரஸில் மையித்தி வரிஜிலைஹி அந்த தலை பக்கம் இரண்டு கால்கள் பக்கம் கொஞ்சம் என்ன செய்யுது? விசாலமாக இருப்பது என்ற இந்த வழிகாட்டல்கள் எல்லாம் இதிலே இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆறாவது விஷயம் வகான யஹ்சு துராப அலல் மையித்தி இதா துஃபி மின் கிபலி ரஸிஹி ஸலாஸ. ஒரு ஜனாஸா அடக்கப்பட்ட பிறகு அதன் என்ன அந்த மக்பரா இருக்குது அந்த குழி, அதுக்கு பிறகு அது மேல மண்ணை போடுதல், தலைப்பக்கமாக 3 தடவை என்ன செய்தல் போடுவது என்ற அந்த விடயத்தையும் இங்கு இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார். புரியுதா? சிலவங்க பாத்தீங்கன்னா 3 தடவை போடும் போது ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுவாங்க. அதுக்கு ஆதாரபூர்வமான வழிகாட்டல் இல்லை. 3 தடவை போடுறது, ஒவ்வொருத்தரும் 3 அப்படி போடுறது என்ன? இந்த வழிகாட்டின் அடிப்படையில் அவ்வாறு போடுவது என்ன நபி அல்லாஹ்வுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. இப்ப உதாரணமாக எடுத்தீங்கன்னா இப்ப குர்ஆன்ல வரக்கூடிய அந்த வசனம் என்ன? மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. இந்த குர்ஆன் வசனம் முதல் முறை போடும்போது மின்ஹா خلقناكم நாம் உங்களை இதிலிருந்தே படைத்தோம். மின்ஹா خلقنا وفيها نعيدكم இதற்கே உங்களை நாம் நீட்டுவோம். ومنها نخرجكم تارة أخرى இன்னும் ஒரு முறை உங்களை இதிலிருந்தே நாம் வெளியாக்குவோம். இப்படி அந்த குர்ஆன் வசனத்தை அந்த வசனத்தில் ஒவ்வொரு பாதிக்கும் அப்படி போடக்கூடிய அந்த அப்படியான ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது. இதுதான் என்பதை நாம் என்ன செய்யணும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா 7வது விஷயம் وكان إذا فرغ من دفن الميت قام على قبره وسعى له التثبيت وأمر أصحابه بذلك. ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க? அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த ஜனாசாவுடைய தஸ்பீத்துக்காக உறுதிக்காக என்ன செய்வாங்க? துஆ செய்வாங்க. வஅமர அஸ்ஹாபஹு பிதாலிக் சஹாபாக்களுக்கும் ஏவுவாங்க துஆ செய்யுமா. அப்ப இங்க என்ன கிடையாது? கூட்டு துஆ கிடையாது. என்ன கிடையாது? கூட்டு துஆ கிடையாது. ஒருத்தர் ஓத மற்றவங்க ஆமீன் சொல்லக்கூடிய நடைமுறை கிடையாது. சொல்லாங்க என்ன செய்வாங்க? ஏவுவாங்க. எவனும் கேட்பாங்க, சஹாபாக்களுக்கும் ஏவுவார்கள், பிரார்த்தியுங்கள் என்று ஏவுவார். அதுதான் சுன்னா. புரியுதா? அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? ஒரு ஹதீஸ்ல நாங்கள் அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி, அந்த ஹதீஸ் தான் இமாமாக ஆதாரம். அந்த ஹதீஸ் அடிப்படையில் சொல்றேன் என்ன? உங்களுடைய சகோதரருக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவரது உறுதிக்காகவும் பிரார்த்தியுங்கள், ஏனென்றால் அவர் போது என்ன விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த அடிப்படையில் அல்லாஹும்ம கஃபிர் லஹு அல்லாஹும்ம ஸப்பித்ஹு அல்லாஹும்ம கஃபிர் லஹு வ ஸப்பித்ஹு அந்த மாதிரி நாம் கேட்பது. பாத ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அவ்வாறு கேட்பார். 8வது பாருங்க, வலம் யகுன்
யஜ்லிஸ் யக்ரஉ அலல் கப்ரி வலா யுலக்கினுல் மய்யித். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த கபரின் மீது உட்கார்வர்களாக இருக்கவில்லை. அதே போன்று வலா யுலக்கினுல் மய்யித், தெரிஞ்சா மையத்துக்கு சொல்லிக் கொடுத்தது இருக்குது. இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஜனாதாவை அடங்கிட்டு அங்கே என்ன செய்வாங்க, உங்களோட 2 மலக்குகள் வருவாங்க, வந்து இந்த கேள்வி கேட்பாங்க, இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொல்லுங்க, இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு இப்படி பதில் சொல்லுங்க என்று வெளியில் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பாரு. அப்படி கிடையாது. தல்கீன் என்ன செய்யறது, சொல்லிக் கொடுத்தது இருக்குது. அப்படியா, தூக்கிட்டு போகும்போது அப்படி சொல்லுவாங்களோ? அவர் மரணித்து விட்டார். என்ன, அவரு மரணித்து விட்டார். மரணித்து விட்டார்டா செருப்புடைய ஓசையை கேட்பாங்கன்னா செருப்புடைய ஓசையை மட்டும் தான் கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க முடியாது. சிலவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸை கொண்டு வந்து என்ன செய்யுது, அவரெல்லாம் கேட்பாரு, இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. இப்போ ஹதீஸ்ல என்ன வருது, பாதனிகளுடைய ஓசையை கேட்பார் வருது ஹதீஸ். அவ்வளவுதான், பாதனுடைய ஓசையை மட்டும் தான் என்ன செய்வார், கேட்பார், வேற எதாவது கேட்க மாட்டார். தெளிவான திரை இருக்கு பின்னால், அவங்க எழுப்பப்படும் நாள் வரை. இல்லையா, அந்த முஸ்லிம் மன்ஃபில் குபர் அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான், நபி நீங்க கபரில் உள்ளவர்களை எல்லாம் கேட்க செய்ய முடியாது, அந்த அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் இல்லையா. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்துல வெளியிலிருந்து சொல்லிக் கொடுத்து அவருக்கு சொல்லுவாருன்னா தான் எல்லாம் அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டுவானே. நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு வெளியிருந்து சொல்றதுக்கு உள்ளுக்கு இந்த பதில் சொல்லணும்டா, இதெல்லாம் என்ன ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய எவ்வளவு வழிகாட்டல் இருக்குது, ஒரு குறுக்கு வழியா தான் இருக்குது. இதெல்லாம் என்ன வழியா இருக்குது. அப்ப எனவே அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் துஆ செய்யும். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யும், அவருக்காக துஆ செய்யும். அவர் இப்ப விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். சரியா? அப்ப எனவே இந்த இடத்துல உதாரணமா சில நேரங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா நபி அவங்க சில உபதேசங்கள் செய்திருக்கிறாங்க ஜனாசாக்களை, தொடர்ந்து அப்படி செய்யவும் இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல அப்படி தேவைப்படும் போது என்ன செய்யலாம், தொடர்ந்து நாங்கள் பயான் வைக்கிறதுன்னு ஒரு சுன்னான் அப்படின்னு புரிஞ்சு கொள்ளவும் கூடாது. சில சந்தர்ப்பங்கள் நாங்கள் செய்யறது, அவங்களுக்கு சில விஷயங்களை நினைவூட்டுனா அப்படி செய்யலாம். அடுத்து 9வது பார்த்தீங்கன்னா, வகான மின் ஹதீஹி தர்கு நஅயில் மய்யித் பல் கான யன்ஹா அன்ஹு. அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் தான் என்ன செய்யறது, மையத்தை அறிவிக்கிறது இல்லையே, அதை விடுதல். புரியுதா சொல்றது, நபி அவங்க அதை தடுக்கவும் செய்தார்கள் என்றால் இதுல ஒரு விளக்கம் இருக்குது. என்ன விளக்கம் இருக்குதுன்னா, ரசூலுல்லாஹ் சிலவங்களுடைய ஜனாசாக்கள் சம்பந்தமாக அறிவிப்பு செய்த மாதிரியான செய்திகளும் வருகிறது, அறிவித்தல் கூடாத அந்த செய்தியும் இருக்கிறது. அப்ப இதுல அவங்க இதை சொல்றாங்க. இதுல எதை பாத்தீங்க, என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அறியாமை கால அறிவித்தல் முறை இருக்கு, அது கூட ஜாகிலிய காலத்துல ஒரு அறிவிப்பு முறை இருந்துச்சு. அது எப்படி அறிவிப்பு முறை, அவங்களோட புகழ், அவங்களோட பெருமையை சொல்றது, புகழை சொல்றது, இந்த அறிவித்தல் முறை கூட சொல்லாங்க. நஜ்ஜாசி மன்னர் என்ன செய்தாரு, மரணித்தார் என்று சொல்றாங்க மதீனா. அது மக்களுக்கு சொல்றாங்களா இல்லையா, நல்ல ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொல்றாங்க, தொழுகை நடத்தினார். எனவே ஒருத்தர் மரணித்து விட்டார் என்ற செய்தி அறிவிக்கிறதுல என்ன கிடையாது, தடை கிடையாது. இப்ப ஜனாசா தொழுகை நிறைய பேர் கலந்து கொள்வதன் மூலம் உள்ள சிறப்பு ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில பிரச்சனை. ஆனா எந்த மாதிரி அறிவித்தல் ஆகிவிடக்கூடாது, இந்த ஜாகிலிய கால அறியாமை கால அந்த அறிவித்தல் முறை என்பது கூட அதுதான் தடுக்கப்பட்டது. இப்படிதான் மைக்ல சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட புகழெல்லாம் சொல்லி கொண்டிருக்க கூட அறிமுகத்துக்காக சொல்லிக் கொள்றது. என்ன நோக்கம் வந்து ஜனாதா தொழுகையில கலந்து கொள்ற அந்த நோக்கம் தான். இதுல 9 விஷயங்கள் சொல்றாரு. எத்தனை விஷயங்கள்? 9 விடயங்கள். சரியா? இந்த தலைப்பு. அடுத்து பாருங்க, ஹதீஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மகாபிரி வத் தஅஸியா. இது நீங்க ஜாதுல் மஆத் என்ற நூல்ல முதல் பாகத்தில் 54ஆம் பக்கத்தில் உள்ள அந்த அங்க உள்ள செய்தியாக இதை சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டல் ஃபில் மகாபிர், மக்பராக்கள், கபரிஸ்தான்கள். அதே மாதிரி தஅஸியானா என்ன, தஅஸியான்றது இப்ப நாங்க ஆறுதல் சொல்லுவோமா இல்லையா, ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த முறை. சரி, இப்ப இதுல பாருங்க,
முதல் விஷயமாக கொண்டு வருகிறார், லம் யகுன் மின் ஹதீஹி தஅலியத்தில் குபூர் வலா பினாஉஹா வலா ததீனுஹா வலா பினாஉல் கிபாபி அலைஹா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலில் இல்லை எது? தஅலியத்துல் குபூர், கபர்களை உயர்த்துவது. கபர்கள் செய்வது பூமியை விட உயர்த்துதல் இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் இல்லை. வலா பினாஉஹா, அதில் கட்டுவது, அதன் மீது கட்டுவதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் கிடையாது. வலா ததீனுஹா, அது அதன் மீது என்னது பூசுறது, சீனா மண் தானே, அதன் மேல செய்ய பூசுறது கிடையாது. அதே மாதிரி வலா பினாஉல் கிபாபி அலைஹா, குப்பான செய்யும் உயரமானது, குப்பான்னு சொல்றதுக்கு உயரமானது, அப்படி அதை என்ன செய்யறது கட்டிடத்தின் மூலம் உயர்த்துவது என்பதும் கிடையாது, கூட. சரியா? இதெல்லாம் கூட என்பதை இதுல என்ன செய்யறாங்க குறிப்பிடுகிறார். இரண்டாவது விடயம் பாருங்க, வபஅஸ அலியன் இலல் யமன், நபி அவங்க அலி ரலியல்லாஹு யமனுக்கு அனுப்புறாங்க. முக்கியமான செய்தி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு எத்தனை இடத்துல கபர் வச்சுக்கிறான், கூஃபால உண்டு, அங்க உண்டு, இங்க உண்டு. யாருக்கு? அலி ரலியல்லாஹு. அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்களா, அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மதீனால எங்க அனுப்புறாங்க? யமனுக்கு அனுப்புறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. எதற்காக அனுப்புறாங்க? அல்லா யதஅ திம்சாலன் இல்லா கமஸஹு, இல்லையா? சிலைகள் என்ன செய்யணும்? அவைகளை உடைத்து தகர்த்து விட வேண்டும், வைக்கக்கூடாது எதையும். வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வா, பூமியை விட உயர்ந்திருக்கக்கூடிய எந்த கபராக இருந்தாலும் அதை என்ன செய்யும்? அதை சமமாக்கி விட வேண்டும் பூமியின் அளவுக்கு. சரியா? என்பதற்காக அனுப்புறான். எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க இந்த செய்தி. அலி ரலியல்லாஹு அவங்க பிற்காலத்தில் ஒருத்தர் அனுப்புறாரு. எப்படி சொல்லி அனுப்புறாரு? ரசூலுல்லாஹ் என்னை எந்த பணிக்காக அனுப்பினாங்க அந்த பணிக்கு உங்களை அனுப்புறேன்னு அனுப்புறாரு. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு விஷயம் வந்து எப்படி சமுதாயத்தை அலட்சியம் வரைக்கும் பாருங்க. அதை செய்தவங்கள பேர்ல செய்து இன்னும் பெரிய கொடுமையாக. அப்ப எனவே வகான சுன்னதஹு தஸ்வியத்துல் குபூரில் முஷ்ரிஃபதி குல்லிஹா. நபியுடைய சுன்னா என்ன? பூமியை விட உயர்ந்திருக்கக்கூடிய அந்த கபர்கள் செய்யப்பட வேண்டும், அது சமப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவாக இருக்கிறது. புரியுதா? அது வந்து உங்களுக்கு தெரியும், அதுக்கு அனுமதி கொடுத்தா அடுத்த பிரச்சனைகள் என்ன ஷிர்க் வரைக்கும் தான் போய் நிற்கிறது. நான் பார்க்கணுமா இல்லை கண்கூடாதான் பார்க்கணும் தெரியும். சரி, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது இந்த பாடத்தில். மூன்றாவது பாருங்க, வனஹா அன் யுஜஸ்ஸஸல் கப்ரு வ அன் யுப்னா அலைஹி வ அன் யுக்தப அலைஹி. ரசூலுல்லாஹ் எதை தடுத்தாங்க? நஹான அர்த்தம் தடுத்தாங்க. அப்ப கபரின் மீது என்ன செய்யறது? பூசுவது, கபர் மீது பூசப்படுவது. வ அன் யுப்னா அலைஹி, அதன் மீது கட்டப்படுவது. வ அன் யுக்தப அலைஹி, அது என்ன செய்வது? எழுதுவது. இவைகள் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க? தடுத்தார்கள். இதெல்லாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் எழுதுறது ஓகே, நம்பரை எழுதுறது வந்து ஏதோ ஒரு நோக்கம்னா இந்த யாருன்னு அவங்களோட ஆளுநர் யாருன்னு தெரிஞ்சு கொள்ற அடிப்படையில தான். சரிங்களா? இந்த அடிப்படையில தான் என்ன செய்யறாங்க, அதை செய்யறாங்க. ஆனா இப்படிதான், அதாவது அது வந்து ஒரு இதுக்கு வழிவகுக்கும்டா கூட அது என்ன செய்யும், ஒரு ஷர்ருக்கு வழிவகுக்கும்டா கூட. இங்க அப்படி ஒரு அமைப்பு இல்லை. அப்படிதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நீங்க எடுத்தீங்கன்னா ஆரம்பத்துல சொல்லுவாங்க, கபர்கள் ஜியார செய்வதை தடுத்துட்டாங்க. அப்படிதான், கபர்களை ஜியார செய்வதை தடை. ஏன் தடை? அது ஒரு ஷர்ருக்கு என்ன செஞ்சிடும், அவங்கள கொண்டு போயிடும் என்றிருந்த அது தடை. எப்ப வந்து அந்த ஷர்ருக்குரிய வாயில்கள் அடைக்கப்படுகிறதோ, தௌஹீதுல ஏகத்துவத்தில் ஓரிருக்குள்ள அவங்க உறுதியாயிட்டாங்க என்று வருகின்ற போது தான் சொன்னாங்க அனுமதி கொடுக்குறான். உங்களுக்கு அது மௌத்துடைய சிந்தனையை, மருந்துடைய சிந்தனையை கொண்டு வருகின்ற அடிப்படை. அப்படிதான். நாம் இப்ப நமது ஊர்ல அப்படி அடையாளப்படுத்துறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதுண்டா, அகீதா சம்பந்தமான சிக்கல்கள் எல்லாம் வரணும்னா கூடாது, அப்படிதான் எடுக்க சட்டம். புரியுது சொல்றது. எனவே அதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இதை
கேட்டீங்களா, இதுல நோக்கம் வந்து என்ன செய்யக்கூடாது, அதை ஒரு கண்ணியப்படுத்துற மாதிரி ஒரு ஒரு கண்ணியப்படுத்துற மாதிரி ஒரு மாதிரி வரக்கூடாது இல்லைங்க சொல்றது. இப்ப அடுத்து பாருங்க, 4வது செய்தியாக وَكَانَ يُعَلِّمُ مَنْ أَرَادَ أَنْ يَعْرِفَ قَبْرَهُ بِسَفْرَةٍ. இப்ப பாருங்க, இதுல ஒரு செய்தி வருது. கபரை அடையாளப்படுத்துறதுக்காக, கபரை அறிந்து கொள்றதுக்காக ஒரு கல்லை வைக்கிறது. எது வைக்கிறது? ஒரு கல்லை வைத்தல். இதுக்கு அனுமதி. ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க. உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு தெரிஞ்சா, உஸ்மான் இப்னு தல்ஹா, அவர் தல்ஹா. இது வந்து உஸ்மான் இப்னு மதுஊன். இவர் வந்து மக்கால இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போயிட்டு முதல்ல மரணிச்சார். புரியுதா? மக்கால இருந்து ஹிஜ்ரத் போய் மதீனால முதலில் மரணித்தார் உஸ்மான் இப்னு மதுஊன். ரசூலுல்லாஹ் வந்து அவர் வந்து பால்குடி சகோதரராக, ரசூலுல்லாஹ்வுக்கு பால்குடி சகோதரராக இருக்கக்கூடிய ஒரு நபித்துவம். இப்ப ரசூலுல்லாஹ் வந்து மிக நேசித்த ஒருவர் தான், அவர் மிகவும் நேசித்த ஒருவர். அவருடைய ஜனாதா அடக்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ் ஒரு கல்லை கொண்டு வர சொல்றாங்க. அப்ப ஒரு சஹாபி போயிட்டு ஒரு கல்லை தூக்குறாரு, அவரால் தூக்க முடியல. அப்ப ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்யறாங்க, அவருக்கு உதவிக்காங்க ரசூலுல்லாஹ் போய் என்ன செஞ்சாங்க, அதை சுமந்து கொண்டு வந்தார்கள் என்ற செய்தி நாம பார்க்கிறோம். எனவே அதனால அப்ப இந்த செய்தி எதற்கு ஆதாரம் என்றால், ஒரு ஜனாசா வந்து என்ன செய்ய அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு கல் என்ன செய்யப்படுது, வைக்கப்படுது. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அதை சுற்றி தான் மரணித்தவங்க எல்லாம் அப்படி அடக்கப்பட்டாங்க என்ற விளக்கங்களை எல்லாம் அதுல பார்க்கணும். சரி, அப்ப இந்த ஒரு வழிகாட்டல் இருக்கிறது அப்படின்னு சொல்றது அடையாளப்படுத்துறதுக்காக. அடுத்து 5வது நீங்க எடுத்தீங்கன்னா வனஹா அன் இத்திஹாதில் குபூரி மசாஜித். எதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க? கபர்கள் வந்து மஸ்ஜிதுகளா ஆக்கப்படுவது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? தடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. எனவே இதுல நாங்க மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியை கட்டும் போது கூட என்ன செஞ்சாங்க, அங்க தோண்டி அங்குள்ள அந்த மனித விழா எலும்புகள் இதெல்லாம் எடுத்து என்ன செஞ்சாங்க, வேற இடத்துல அவைகள் அடக்கப்பட்டன என்று செய்து நாங்க பார்க்கிறோம். ஏன்னா அந்த இபாதத் நடக்கக்கூடிய இடம் அவ்வளவு என்ன செய்யணும், தூய்மையான செய்யணும் இருக்கு. அப்படிதான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மனிதர் வந்து சொல்றார், யா ரசூலுல்லாஹ், நான் வந்து ஒரு நேர்ச்சை செய்தேன், ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்கு. புவானா என்ற ஒரு இடத்தை சொல்றார், அபூதாவுல வரக்கூடிய செய்தி. புவானா என்ற இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்கு நான் நேர்ச்சை செய்தேன், அதை நிறைவேற்றலாமா? ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, அந்த இடத்துல ஏதாவது அறியாமை காலத்துல சிலைகள் அந்த இடத்துல வணங்கப்பட்டதா, அல்லது அந்த இடத்துல ஏதாவது விழாக்கள் பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறதா என்று கேட்கிறாங்க. அதுன்னு பார்த்தீங்கன்னா நேர்ச்சை என்றதை நீங்க எடுத்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல ஆர்வப்படுத்தப்பட்ட ஒரு வணக்கமும் அல்ல, அனுமதிக்கப்பட்ட ஒன்று இல்லைங்களா? தொழுகையும் நேர்ச்சையும் நீங்க எடுத்தீங்கன்னா தொழுகை எங்க இருக்கும், நேர்ச்சை எங்க இருக்கும்? தொழுகைன்றது எவ்வளவு உயர்ந்தவன். ஒரு நேர்ச்சியை வந்து அல்லாஹ்வுக்காக அவர் நிறைவேற்ற போகிறார். அந்த நேர்ச்சை நிறைவேற்றப்படுகின்ற இடமே அவ்வளவு என்ன செய்யணும், தூய்மையாக இருக்க வேண்டும் என்றா இந்த தொழுகை நடக்கிற இடம் எவ்வளவு தூய்மையா இருக்கு, அப்படியே இல்லையா? எவ்வளவு பரிசுத்தமா இருக்கு தொழுகை நடக்கக்கூடிய இடம். நேர்ச்சிக்கிற சொல்ல அந்த கேள்வியை கேட்கிறாங்களா, தொழுகை என்ன பாத்தீங்கன்னா சில மஸ்ஜிதுகள்ல கபர் தர்கா எங்க இருக்குது, பள்ளிக்குள்ள இருக்கு, தொலைல அந்த பள்ளி சுவர்களால மறைக்கப்பட்டது, அது வேற விஷயம் சொல்றது. எனவே இவ்வாறாக இது வந்து என்ன செய்யும், எதற்கு வழிவகுக்கும் என்றால், அந்த இபாதத் செய்கிற இடம் எவ்வளவு தூய்மையாக இருக்கணும் என்ற ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் இதில் கவனிக்க வேண்டும். மஸ்ஜித் நபவிக்கு சுவர்களால் மறைக்கப்படுது, அடக்கப்பட்ட இல்ல வீட்டுல தான். சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா சூர்ஜி அலைஹா, அதுதான் அது நாங்க சொல்ல வேண்டிய பதில் என்ன, அதாவது ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டது இங்க தான், அவங்களோட வீட்டுல அடக்கப்பட்டாங்க இல்லைங்களா? அது 4 சுவர்களால் மூடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சஹாபாக்கள் காலத்துல வரைக்கும் அது அந்த பக்கமா விஸ்தரிக்கப்படலை, அடுத்த பக்கம் எல்லாம் விஸ்தரிக்கப்பட்டுச்சு.
வயகாதி சுருஜி அலைஹா என்றால் அங்க வந்து விளக்குகளை ஏற்றுவது. எங்க கபர்ல விளக்குகளை ஏற்றுவது ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். அடுத்து வலஅன ஃபாயிலஹு என்று வருது. வலஅன ஃபாயிலன் அர்த்தம் அதை செய்பவர்களை சபித்தார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கிறதுக்கு சில நாட்கள் இருக்கும் போது 5 நாட்கள் இருக்கும் போது யார சபித்தாங்க? யூதர்களையும். எதற்காக சபித்தாங்க? நபிமாருடைய கபர்களை மஸ்ஜிதுகளை ஆக்கினார் என்பதற்காக தடுத்தான். அதுக்காக சபித்தான். தடுக்கல, சபித்தார். கடுமையான. சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா வனஹா அனி ஸலாத்தி இலைஹா, வனஹா அனி அதை நோக்கி தொழுவதை ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? தடுத்தார்கள். வனஹா அன் யுத்தகத கப்ருஹு ஈதா, அடுத்து ரசூலுல்லாஹ் என்ன தனது கபரை ஈதா என்ன விழா பெருநாள் விழாக்கள் கொண்டாடப்படுகின்ற அந்த மாதிரி அப்படி எடுப்பதை ரசூலுல்லாஹ் செய்தார்கள், தடுத்தார்கள். நீங்க எங்கிருந்து எனக்கு சலாம் சலவாத் சொன்னால் என்ன செய்யப்படும்? எத்தி வைக்கப்படும். அப்ப அடிக்கடி ஒன்று கூடக்கூடிய இடமாக அப்படி ஆக்குறது ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, விரும்பலன்றதை நாம் பார்க்கிறோம். அது கூட 4 சுவர்களால மறைக்கப்பட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அது 4 சுவர்களால மறைக்கப்பட்டிருக்குது என்றால் பிரச்சனை கிடையாது. அது இப்படிதான் என்ன பொறுத்தவரையில அவைகள் ஹதீஸ்ல நாங்க படிக்கிறோம், பூமியை விட உயரமாக உள்ள என்ன செய்யணும்? இடிக்கப்படணும், கெட்டப்படக்கூடாது என்றதுதான். இதுதான் மார்க்க சட்டம். இதுதான் சொல்றது. அதை நாங்க புரிந்து கொள்ளலாம், சட்டத்தை நாங்க புரிந்து கொள்ளலாம். எனவே இயன்றவரை அவைகள் செய்யப்படும், அந்த இடங்கள் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்றது. ஏன்னா மஸ்ஜித் அந்த இடம் தூய்மையாக இருக்க வேண்டும். 4 சுவர்களுக்கு அது என்ன செய்யப்பட்டிருக்குது? மறைக்கப்பட்டிருக்குதுன்னா கூடாது. ஊதுபத்தி கூட இல்ல, கூடாது. என்ன நோக்கம் அதுல? பள்ளிலையா? பள்ளியில கேக்குறீங்க? பள்ளியில நறுமணத்துக்காகண்டா பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு தனி பக்தி இருக்குது. ஊது பக்தி. ஊது வந்து என்ன செய்ய கூடாது? ஊது பக்தியா என்ன குழப்பம்? பக்தி தானே, அதான் கூட. அந்த நோக்கத்துல வரும்போது கூட இப்படிதானே. இப்ப வீடுகள்ல சாம்பிராணி போடுவாங்க. சாம்பிராணி நறுமணத்துக்கு போடுறது என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. அதாவது வாசனைக்காக போடுற பிரச்சனை இல்லை. அதை வந்து திங்கள் வியாழம் போடக்கூடாதான் பிரச்சனை வரும். அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட நாள் அதுக்குன்னு வரும்போது அதுக்கு ஒரு தனியான பக்தியெல்லாம் வரக்கூட கூட, அப்படியெல்லாம் வரக்கூட கூட. சரியா? இப்ப சவுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா வீடுகள் என்ன செய்யறாங்க? ஊது போடுறாங்க. ஊது தெரிஞ்ச பகூர். அது வந்து அவங்க போடுறதுக்காக நறுமணத்துக்கு, வேற எதுக்கும் கிடையாது. நறுமணம் அப்படி போட பிரச்சனை கிடையாது. நறுமணத்துக்காக பள்ளிகள்ல என்ன செய்வாங்க? போடுவாங்க. சரியா? அதெல்லாம் கூட சரியா? நோம்பு திறக்கிற டைம்ல தனியா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் வர கூட சிக்கல் தான். சும்மா நோம்பெல்லாம் போகுதுன்னா பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வகான மின் ஹதியிஹி, 7வது வகான மின் ஹதியிஹி அல்லா துஹானல் குபூர் வலா தூதஅ வலா யுஜ்லஸ அலைஹா வலா யுத்தக அலைஹா வலா துஅzzம். நபியாவோட வழிகாட்டல் என்றும் உள்ளதுதான். அதாவது கபர்களை வந்து என்ன செய்யக்கூடாது? ஒரு கண்ணிய குறைவாக மீறிக்க கூடாது. அது என்ன செய்யறது? ஒரு கண்ணிய குறைவாக நடந்து கொள்ற மாதிரி அதுக்கு மேலாட செருப்பம் போட்டுக்கணும், அதுக்கு மேலாட போறது நினைச்சா இந்த மாதிரி இவைகள் கூடாது. புரியுதா சொல்ற? அதுதான் அது அல்லா துஹானா வலா தூதா. அதே மாதிரி வலா யுஜ்லஸ அலைஹா, அதன் மீது உட்காரவும் கூடாது. புரியுதா சொல்றது? வலா யுத்தக அலைஹா, அதன் மீது சாய்ந்து கொள்வது இது என்னது? கூடாது. அதே மாதிரி வலா துஅzzம், அதை வந்து என்ன பெருசா அதை புனிதப்படுத்துற மாதிரி அப்படி போயிடவும் கூடாது. கண்ணியப்படுத்துற மாதிரி அது சில நேரங்கள்ல எங்கே கொண்டு போய் விட்டுரும்.
எனவே இதுல ரசூலுல்லாஹ் எந்த முறையில் எங்களுக்கு வழிகாட்டினாங்களோ அதுதான் இதில் உள்ள வழிகாட்டு. இதில் உள்ள வழிகாட்டு அங்க வந்து ஒரு அதை நாங்கள் அவமதிக்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அதை நாங்கள் ஏதோ கண்ணியப்படுத்தி அதை என்ன செஞ்சுக்கிறது இங்கே கொண்டு போய் விட்டுற மாதிரி ஆகிடக்கூடாது. ஒருத்தர் வந்து ஜனாசா தொழுக வந்து தொலை விரும்புறாரு, தொலை கிடைக்கலன்னா தொழலாம். கிப்லா முன்னோக்கினா சரி, அந்த கபருக்கு கிட்ட கிப்லா முன்னோக்கி தொழுவோம். சரியா? கபருக்கு பக்கத்துல சலாம் நீங்க ஒரு பக்கம் போகலாம், ரெண்டு மார்க்கும் போடுவோம். 2 மார்க்கும் முடிச்சு கபூர்ல போகும்போது சில கபூர்ல அந்த காடை வெளியே நிக்கிறாங்க. போட்டு போனாலும் தப்பா இருக்கு, போடாம தப்பா வெளியே நிக்கிறாங்க. செருப்பு வந்து இப்படிதான். செருப்பு இப்படி ஹதீஸ் முடிக்குதானே, பாதனைகளுடைய ஓசையை கேட்கும் என்ற ஹதீஸ் முடிக்குதானே. பாதனைகளுடைய ஓசையை கேட்கும் என்ற ஹதீஸையும் வச்சுதான் விளக்கம் எடுக்கிறாங்க. என்ன விளக்கம் எடுக்கிறாங்கன்னா, அதாவது சாதாரண செருப்புகள் அணிந்து போகலாம். சாதாரண செருப்புகள் கொஞ்சம் பெருமை ஆடம்பரமா உள்ள செருப்புகள் இல்லாம சாதாரண செருப்புகள் என்ன செய்யலாம், அணிந்து போகலாம் தான் அந்த 2 ஹதீஸை வச்சு என்ன செய்யறாங்க. ஷேக் அல்பானி போனாலும் சொல்றாங்க. அப்ப 2 ஹதீஸ் இருக்கே, செருப்புகள் அணிந்து போகக்கூடாது ஹதீஸ் முடிக்கு, பாதனுடைய ஓசை கேட்கும் ஹதீஸ் முடிக்கு. அப்ப 2ஐயும் இணைச்சு என்ன செய்யறாங்க, ஒரு விளக்கம் சொல்றாங்க. சாதாரணமான பாதனைகள் அணிந்து போகலாம். அந்த கபர்கள் அணியக்கூடாது பொதுவான ஹதீஸ்னு வருது. சரியா? அந்த ஹதீஸ் 2 ஹதீஸ் வச்சு என்ன செய்வாங்க, விளக்கம் சொல்லுவோம். சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா 8வது வகான யஸூரு குபூர் அஸ்ஹாபிஹி லிதுஆஇ லஹும். பாருங்க, முக்கியமான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது தோழர்களுடைய கபர்களை தரிசிப்பார்கள். எதுக்காக? லிதுஆஇ லஹும், அவர்களுக்கு துஆ செய்வதற்காக. வல் இஸ்திக்ஃபாரி லஹும், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக. நபி அவங்க என்ன செய்வாங்க, நாங்க பார்க்குறோம் நிறைய ஹதீஸ்கள் சொன்னாங்க இல்லையா. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல தங்கக்கூடிய இரவுகள் சொல்றாங்க. பெரும்பாலும் என்ன செய்வாங்க, நைட்ல சொன்னாங்க பக்கைக்கு போவாங்க, போய் அவங்களுக்கு துவா செய்வாங்க. துவார ஹதீஸ்கள் உஹதுல சொல்லாங்க கடைசி காலத்துல போன செய்தி நாங்க பார்க்கறோம். அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா வசன்ன லிஸ்ஸாயிரி ஐயகூல். ஜாயிர் யாரு? விசிட்டர். அப்படிதான், ஒரு வீட்டுக்கு வரணும் ஜாயிர் தான். அப்ப அதை தரிசிக்க செல்பவருக்கு சுன்னா என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹு லனா வ லகுமுல் ஆஃபியா. அவங்களுக்கு நாங்க மூமின்களுக்கு சலாம் சொல்வதும், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நாம் உங்களோடு வந்து சேரவிருக்கிறோம், எமக்காக உங்களுக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பிரார்த்திக்கிறோம் என்று வரக்கூடிய செய்தி. மீம் என்று கொடுத்தா எங்க வருது? கிறிஸ்டின்ல வரக்கூடிய செய்தி. எனவே இவ்வாறாக நாம் என்ன செய்வது, துஆ செய்வது. அப்ப இது ஒரு முக்கியமான நோக்கம். கபர்களை தரிசிப்பதனுடைய நோக்கங்கள்ல நாங்க எங்களுக்கு மௌத்துடைய சிந்தனை, மரணத்துடைய சிந்தனை, மறுமையுடைய சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வதோட நாங்கள் அவங்களுக்காக என்ன செய்யறது, துஆ செய்யறது. அல்லாஹ்விடத்துல அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறதுன்றதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸை வச்சு அப்படி விளக்கம் சொல்றாங்க. அப்படின்னா கபரு மன்னரைகளை தரிசிக்கின்ற போது, மன்னரைகளை தரிசிக்கும் போதுதான் ஓத வேண்டும். சிலவங்க வந்து கடந்து செல்லும் போது மோதலாம் ஒன்று சொல்லுவாங்க, கடந்து செல்லும் போது மோதலாம் என்ற மாதிரி. ஆனா ஹதீஸில் நாங்கள் பார்க்கும்போது என்ன செய்யுது, தரிசிக்கக்கூடியவர்கள் சொல்வதுதான். ஓ ஹதீஸ்ல அனுமதி தந்துட்டாங்க, அனுமதி தந்துட்டாங்க. நோக்கம் வந்து என்ன, எங்களுக்கு ஒரு மௌத்துடைய சிந்தனை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்றது, மரணத்துடைய சிந்தனை ஏற்படுத்திக் கொள்றது, அதுக்காக அவங்களுக்காக துவா செய்யறது. அடுத்து எப்படி இன்னொரு விஷயம் நாங்கள் என்னன்னா, அதாவது அந்த இடத்துல நாங்க போய் கேட்கக்கூடிய துவாவுக்கு ஒரு விசேஷம் என்ற ஒரு சிறப்பு அப்படி இல்லை. அவங்க துவா செஞ்சாங்க, அங்க போய் துவா செஞ்சுக்கலாம் அவங்களுக்கா. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா
ஒன்பதாவது வகான மின் ஹதியிஹி தஅஸியத்து அஹ்லில் மய்யித். நபியாவோட வழிகாட்டல் தான் இப்ப மரணித்தவனுடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க உறவினர்கள், அவங்களுக்கு நாங்க ஆறுதல் சொல்றது, அவர்களுக்கு நாங்க என்ன செய்யறது, ஆறுதல் சொல்றது. ஆனா வலம் யகுன் மின் ஹதியிஹி அன் யஜ்தமிஅ லில் அஸா, அப்படி ஒண்ணும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் எது இல்லை, அதுக்காக உண்டு கூட்டுறது இருக்கே, அதுக்காக உண்டு கூட்டுறது அது கூட, அதுக்காக தனியா டென்ட போட்டு இது பண்றாங்கன்னா கூடாதுன்னு சொல்றது, அதெல்லாம் கூடாதுன்னு. எனவே அதுக்காக ஒன்று கூடுதல் இப்ப அதெல்லாம் பிதா எதுல வரும், பிதா இப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஜனாசா நடக்குது, அந்த வீட்டுக்கு யதார்த்தமா போறதுன்றது வேற, அதுக்காக போய் அதுக்கென்று ஏதாவது நடக்குமாக இருந்தா அதெல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் பிதத்தில் தான் வரும். அதெல்லாம் கூடாது இல்லையா. குர்ஆன் அதே மாதிரி அங்க என்ன செய்ய குர்ஆன் ஓதப்படுவதும் அந்த இடங்கள்ல போய் என்ன செய்யறது குர்ஆன் ஓதப்படுவதும் கூடாது. இந்த கப்ரி வலா கைரிஹி, அது அந்த கபர் அடக்கப்பட்ட இடத்திலா இருந்தாலும் சரி, வேறு இடங்களிலாக இருந்தாலும் சரி. இல்லைங்களா, அதெல்லாம் பிதா கூடாது. உதாரணம் இப்ப நாங்க எப்படி ஒன்று ஆறுதல் சொல்ற அடிப்படை இருக்குது, என்ன செய்யுது ஆறுதல். உதாரணம் எடுத்தீங்கன்னா இப்ப ஜனாதாவை அடக்குறோம், அந்த ஜனாதாவுக்கு சொந்தக்காரங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க, ஆறுதல் சொல்லலாம், அது ஓகே. அப்படி இல்லாம அதுக்கென்று தனியாக நிகழ்ச்சி அது மாதிரி வரக்கூட அது கூட சரியா. அதெல்லாம் கூட எப்படி எப்படி அது விதாத்துன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்படிதான் என்ன பொறுத்தவரையில அந்த ஆறுதல் சொல்ற அடிப்படை ஒன்று இருக்குது, அந்த அடிப்படையில நீங்க ஒருத்தர் வந்து அவங்களோட குடும்பத்தை ஒரு தேடி போய் ஆறுதல் சொல்றது அது விதத்துல வராது. அது என்ன செய்யாது, ஊர்ல எப்படி பார்த்தோம்னா ஊர் மையத்தை அடக்கம் பண்ணுறது அவங்க லேடிஸ் அந்த என்ட்ரன்ஸ்ல இருப்பாங்க, அவங்களுக்கு அதை வந்து பிதான்னு சொல்ல. ஏன் பிதான்னு சொல்லலண்டா, உதாரணமா உறவினர்கள் சில தெரியாம இருக்கலாம், உறவினர்களை தெரியாம இருக்கலாம். இப்ப ஒருத்தருக்கு வந்து ஆறுதல் சொல்ல தேவையா இருக்கும், அவங்க யாருன்னு தெரிஞ்சதானே சொல்லலாம். அந்த ஒரு அசல் அது இருக்குது, அதை வந்து ஒரு பிதத்தென்ற அளவுக்கு சொல்ற அமைப்புல இல்ல, அந்த அதை பிதான்னு சொல்ற அளவுக்கு சொல்லல. இதுல வந்து என்ன வலம்பியக்கும் முன்னது எஜிசமியா, அதுக்காக உண்டு சேருதல் உண்டு கூடுதல் அந்த மாதிரி அதுதான் சொல்றாரு, கூடாது சரியா. அப்ப எனவே அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது வகான மின் ஹதீஹி அன் அஹ்லல் மய்யித் லா யதகல்லஃபூன தஆம லின்னாஸ் பல் அமர அன் யஸ்னஅ அன்-நாஸ் லஹும் தஆம. ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மையத்து நடந்த வீட்டுக்காரவங்க, அந்த அவங்களோட உறவினர்கள், அந்த அந்த வீட்டில் உள்ளவங்க, அந்த அகல் மையத்திரிக்கே அவங்க வந்து உணவுகளை வந்தவங்களுக்கு தயார் பண்ற வேலை அவங்க செய்யக்கூடாது இல்லைங்களா, அந்த வேலை அவங்களோட கிடையாது. அது வந்து ரசூலுல்லாஹ் யாரு கேட்கிறாங்கன்னா மக்கள் செய்து கொண்டு போய் என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுக்கணும், மக்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஏற்பாடு செய்து கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்றதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டு. இப்ப இன்னொன்று செய்யறாங்க அவங்களோட ஊர்கள் இருக்கிறது சரியா, இந்த ஜனாசா கமிட்டி என்று சொல்லி ஊர்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா காசு அதுக்கு மெம்பர்ஷிப் எடுப்பாங்க, அதுக்கு ஒவ்வொருத்தர் காசு கொடுப்பான், மாதாந்து ஒரு காசு கொடுப்பான் சந்தா மாதிரி. இப்ப ஊர்ல ஒரு ஜனாசா நடந்தா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ஏற்பாடு எல்லாம் செய்வாங்க. 10 சான் உணவுனா 10 சான் உணவு, மற்ற ஏற்பாடுகள்
மற்ற எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானே. உதாரணம் அவங்களுக்கு ஒரு சுமை ஒன்று இல்லை, அந்த ஏற்பாடு எல்லாம் என்ன செய்யும் நடக்கும், அப்படி செய்வாங்க. ஆனா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அவங்க செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? இப்ப அதாவது அந்த இதுதானே பொறுப்பு. இப்ப முக்கல்லஃபன் சொல்றது தானே. இப்ப பருவம் அடைந்த ஒவ்வொருத்தரும் முக்கல்லஃபன் என்ன, அவருக்கு தான் அவர் அந்த கடமைகளை செய்யற பொறுப்பு அவருக்கு. அது மாதிரி நான் சொல்றது. அப்ப எனவே அவங்களுக்கு நாங்க அந்த சுமையை கொடுக்குற மாதிரி லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸன் வருது. இப்போ லா யத்தகல்லஃபு தஅமல் இன்னாஸ் பல் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னு. இப்போ அடுத்து சிலவங்க எப்படி செய்யறாங்கடா, இப்போ ஜனாசா வீட்டில் எல்லா வேலையும் மற்றவங்க பார்த்து செய்வாங்க. அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க, உறவினர்கள் மற்றவங்க இருப்பாங்களே, வெளியில வந்தவங்க சில நேரங்களில் வேற அவங்களுக்கு இடம் இல்லாம அந்த அடிப்படையில் அந்த இடத்துல ஏற்பாடு அந்த மாதிரி அவங்களோட செலவுல அப்படின்னு நடக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. நீங்க நோக்கம் வந்து இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சுமையில இருக்கிறாங்க, கவலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நாங்க மேலும் அவங்களுக்கு சுமையை கொடுக்க கூடாது. புரியுதா? அவங்களுக்கு மேலும் மேலும் சுமையை கொடுக்க கூடாது என்ற ஒரு வழிகாட்டல் இதுல இருக்கு. சரியா? இல்ல சாப்பாடு வெளியிலிருந்து வர சாப்பாடு சாப்பிடுறது பிரச்சனை இல்லை, அதை சாப்பிடுறது பிரச்சனை இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ் இப்ப பாருங்க, இப்ப சில பாத்தீங்கன்னா வெளியில இருந்தெல்லாம் வருவான், வெளியூர்கள் இருந்தெல்லாம் வருவாங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு அந்த தேவையில்லை, சாப்பாடு தேவையில்லை இருக்குது அவங்களுக்கு. அக்கம் பக்கத்துல யாருங்களோ அவங்க தான் செய்யணும். அந்த அக்கம் பக்கத்துல தயாரிச்சு அங்க கொடுக்குறாங்களே, நான் இப்ப சொன்ன மாதிரியான கமிட்டிகள் கூட அது அங்க சாப்பிடக்கூடாதுன்னு வரல. ஒரு சொல்ல சொல்றாங்க ஜவஹர்லால் அவங்க வந்து என்ன செய்யப்படுறாங்க, அவங்க அந்த மூத்தா போர்ல அவங்க ஷஹீதாக்கப்பட்ட போது அவங்களோட குடும்பத்தை நீங்க உணவை என்ன செய்யுங்க, தயாரித்து கொடுங்கள், அவங்க அங்கதானே சாப்பிட போறோம். இதுதான் சொல்றது. இல்ல அப்படி வர 3 நாள் வந்து அதாவது ஒரு கவலையான நிலை, ஒரு கவலையோட இருக்கிறதுக்கான ஒரு 3 நாள் அனுமதி இருக்கு. அது போல அவங்க நோங்களாக மாற வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கு. சரி, இப்ப நாங்க இன்றைக்கு பாடத்துல பார்த்த விஷயங்கள் என்ன, கொஞ்சம் லேட்டா வந்த காரணத்தால திரும்ப முதல் இன்னைக்கு பாடத்தை கொஞ்சம் திரும்ப மீட்டிக் கொள்வோம். அதாவது பேஜ் நம்பரை பாத்தீங்கன்னு சொன்னா 32 நீங்க பாருங்க. இல்ல 32 இல்ல, 32 முடிச்சிட்டோம். 34 பாருங்க. 34ல ஒரு ஹதீயு ஸல்லல்லாஹு அலைஹி பித்தஃப்ரி வ தவாபிஹி, ஒரு ஜனாசாவை அடக்குவதும் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதில் உள்ள வழிகாட்டல். சரியா? அதுல முதல் விஷயம் என்னவென்றால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜனாசாவை தொழுவித்தார்கள் என்று சொன்னால் அதன் பிறகு அந்த ஜனாசாவை என்ன செய்வாங்க, பின்தொடர்ந்து செல்வாங்க. மக்பரா வரைக்கும், அந்த கபிரிஸ்தான் வரைக்கும் செல்வார்கள், நடந்து செல்வார்கள். அமாமது சொல்லுவாங்க, முன்னால போவாங்க. ஜனாசா என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, முன்னால் செல்வார்கள் என்று சொல்றாங்க. அது அடுத்து என்ன, அதாவது வாகனத்தில் போகக்கூடியவர், வாகனத்தில் செல்லக்கூடியவர் அதற்கு பின்னால் செல்வது சுன்னத்தாகும். ஜனாசாவுக்கு பின்னால் பின்தொடர்ந்து செல்வது சுன்னாவாகும். அவர் நடந்து செல்பவராக இருப்பாராக இருந்தால் அதற்கு நெருக்கமாக செல்வது குனு கரீபம் இம்மா ஹல்ஃபா உண்டு, அந்த ஜனாசாவுக்கு பின்னால அல்லது முன்னால அல்லது வலதில் அல்லது இடதில் செல்வது. அடுத்த வகான யஅமுரு பில் இஸ்ராஇ பிஹா, அடுத்து என்ன, அவசரமாக விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்பதை நபி அவர்கள் ஏவினார்கள். தொழுவிச்ச பிறகு இல்ல, அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, இப்ப ரசூலுல்லாஹ் 2 கீராத் நன்மைன்னு சொல்ற ஹதீஸ் இருக்கே, 2 கீராத் நன்மைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜனாசா தொழுகை நீங்க தொழுதா ஒரு கீராத் நன்மை. சரியா? அடுத்து நீங்க அங்கிருந்து அடக்கும் வரை நீங்க பின்தொடர்வது இன்னொரு கீராத் நன்மை. இப்ப வீட்டுல இருந்து போறது பின்தொடர்றதுக்குள்ள வரும், ஆனா அந்த சிறப்பு இங்க தான் வருது, அடக்குற வரைக்கும் பின்தொடர்ந்து சொல்லி அடக்கும் வரைக்கும் உள்ள. சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது வகான லா யஜ்லிசு ஹத்தா துதஅ என்ற விஷயம் என்ன,
ஜனாசா வைக்கப்படும் வரை ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார மாட்டார்கள் என்றும் நாங்கள் இதில் பார்க்கோம். ஜனாசா கொண்டு அங்கே வைப்பாங்க தானே அந்த மக்பரால, மக்பரால ஜனாசா கொண்டு போய் வைப்பாங்க. அப்ப அங்க என்ன செய்யறது, உட்கார்றது. அது வச்ச பிறகு உட்காரலாம், அது வரைக்கும் சொல்ல உட்கார மாட்டாங்க. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா மூணாவது அமர பில் கியாமில் ஜனாஸத்தி லம்மா மர்ரத் பிஹி. அப்ப ஜனாசா வந்து கடந்து செல்லும் போது அதற்காக எழுந்து நிற்பதை நபி அவர்கள் ஏவினார்கள், அதற்காக எழுந்து நிற்றல். அடுத்து இமாம் இப்னு கய்யிம் சொல்றாங்க வஸஹ அன்ஹு அன்னஹு கஅத், நபி அவங்க அப்படியான சந்தர்ப்பம் உட்கார்ந்து இருக்கிறாங்க என்பதற்கும் ஹதீஸ் இருக்கிறது. இது வந்து அனுமதிக்கப்பட்டது, என்ன செய்யலாம், அனுமதிக்கப்பட்டது. நினைச்சா உட்கார்ந்து மதிக்கலாம், நின்று கொண்டிருக்கலாம், பிரச்சனை. அதாவது இப்படிதான் என்ன கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வழிகாட்டலை பொறுத்தவரையில உயிரோடு இருக்கும் போது எழுந்திருத்தல் என்றதை நீங்க எடுத்தாலும் கூட அதுல விளக்கம் ஒன்று. என்ன விளக்கம் இருக்குன்னா, இப்ப ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கந்தக்கூடிய போர்ல காயமுற்று சிரமத்தோடு இருக்கிறாங்க. இப்போ பனு குறைலா வந்து அவர் தான் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குறாங்க, அவரோட தீர்ப்பு தான் ஏற்றுக்கொள்வோம்னு சொல்றாங்க யூதர்கள். அவர் சிரமத்தோட என்ன செய்யறாரு, பனு குறைலா அங்க வாராரு ஒட்டகத்துல. வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூமு இலா சய்யிதிக்கும், எப்படி ஒரு ஹதீஸ்ல, கூமு இலா, உங்களுடைய தலைவரிடம் நீங்கள் எழுந்து செல்லுங்கள், எழுந்து செல்ல அவரை அழைச்சிட்டு வாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்படி ஹதீஸும் இருக்குது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எழுதல் என்பதை பொறுத்தவரையில அது வெறுமனே மரியாதை என்று வரும்போது அது என்ன செய்யும், கூடாதுன்னு வரும். அதையும் அவன் சொல்றது, சில நேரம் நாங்க எங்களோட வீட்டுக்கு விருந்தாளி வாராரு, நாங்க எழுந்து சென்று அவரை வரவேற்கிறோம், இது தவறில்லை. இல்லைங்களா, இந்த இடத்துல விருந்தாளி நாங்க வழி அனுப்புறதுக்கு எழுந்து என்ன செய்வோம், போறோம், விருந்தாளியை வழி அனுப்புறதுக்காக. இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது. அப்ப அந்த மாதிரியான இவைகள் இதுல இருக்கு. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இந்த இடத்துல இந்த ஹதீஸ்ல அதாவது ஒரு ஜனாசா கடந்து செல்கின்ற போது அதற்காக எழுந்து நிற்றல் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். சொல்லுவாங்க ஏவினாங்க, நான் சொல்லுவாங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்றது என்ன செஞ்சிடும், கடமண்டு வந்துடாது, என்ன செஞ்சிடும், அது அனுமதிக்கப்பட்டதுதான். உட்கார்ந்து நிற்கலாம். அடுத்து நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் தான் சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையும் போதும் சூரியன் உச்சிக்கு வருகின்ற போதும் என்ன செய்யக்கூடாது, ஜனாசா அடக்கப்படக்கூடாது என்ற விடு. ஐந்தாவது விடயம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கபருடைய அந்த கபருடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அந்த உள்ளது வைப்பாங்க அந்த மாதிரி கபருடைய அமைப்பு, கபர் ஆழமாக தாமீசுல் கபர், அதே போன்ற தலை கால் பகுதிகள் கொஞ்சம் விசாலமாக, இவ்வாறு அந்த கபர் அமைந்திருக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்ற. ஆறாவது விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு ஜனாசா அடக்கப்பட்ட பிறகு அதன் மீது நாங்கள் மண்ணை போட்டு மூடுவது, தலை பக்கமாக அவ்வாறு 3 முறை மண்ணை போடுதல் என்ற ஒரு விஷயத்த இதுல குறிப்பிடுகிறார். ஏழாவது விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த கபருக்கு பக்கமாக நின்று கொள்வார்கள். நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க, அந்த ஜனாசாவுக்காக துஆ செய்வாங்க, அந்த ஜனாசாவுடைய மன்னிப்புக்காக, உறுதிக்காக. அதை சஹாபாக்களுக்கும் அவ்வாறு செய்வாங்க, ஏவினார்கள். எனவே கூட்டு துவா கிடையாது, தனித்தனியாகத்தான் துவா. அதே மாதிரி எட்டாவது விஷயம், ரசூலுல்லாஹ் அந்த கபர்கிட்ட உட்கார்ந்து ஜனாசா அடக்கப்பட்ட பிறகு உட்கார்ந்து என்ன செய்யறது, தல்கி அந்த மையத்துக்கு சொல்லிக் கொடுக்கறது, அது கிடையாது. அப்படிதான், அது கூடாது, ரசூலுல்லாஹ் அப்படி ஒன்று சொல்லி தரல, அப்படி ஒன்று வழிகாட்டல் ரசூலுல்லாஹ் கிடையாது. அதான் அவங்க என்ன சொன்னா, சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்திருக்கிறாங்க, அங்க வந்த மக்களுக்கு சில செய்திகளை சொல்லிக்கிறாங்க, அப்படி ஹதீஸ்கள் இருக்குது. அந்த அடிப்படையில அந்த இடத்துல அந்த சமூகம் தந்தவர்களுக்கு சில விஷயங்கள் என்ன செய்யலாம், உபதேசம் செய்யலாம். அந்த தொடர்ந்து ரசூலுல்லாஹ் செய்யல, செய்ததற்கான செய்திகள் இருக்கிறது. அதை விட்டுட்டு கபூர்ல அடக்கப்பட்டவர்கள் வெளியில இருந்து சொல்லி கொடுக்குற முறைக்கே அப்படி ஒன்று கிடையாது. அது கூட என்ன சொல்றோம், அப்படி கிடையாது, துஆ செய்யணும். கல்பனையா
பாருங்க, ஹதீஸ்ல வாசகம் தெளிவா வருது. எப்படி நபி அவங்க சொல்றாங்க, இப்ப வந்து இவர் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க வந்து அவருடைய பாவ மன்னிப்புக்காகவும் அவரது உறுதிக்காகவும் நீங்க துவா செய்யணும் என்றுதான் தெளிவா ஹதீஸ்ல வருது. அவர் சொல்லுவாங்க வந்து அவர் உள்ள கேட்கிற கேள்வியெல்லாம் வெளியில சொல்லி கொடுத்தாங்க, அப்படி ஒண்ணு கிடையாது. உள்ள கேட்கிற கேள்வி வெளியில சொல்லுவாங்க சொல்லி கொடுத்தாங்களா? அப்படி உண்மையில சொல்லி கொடுக்குற தகுதியான யாரும் மிக தகுதியானவர் சொல்லுவாங்க தானே, அவருடைய தூதர். அப்படி ஒன்று அங்க கிடையாது. துவா செய்ய அவர் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது அதெல்லாம் பிதஅத் தொடர்ந்து நடக்கும்போது பிதஅத் யாயத்து நஃப்ஸுல் முத்மஇன்னா, அது ஒவ்வொரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வேண்டிய உபதேசம். அப்படிதானே, உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வேண்டிய உபதேசம். யாயத்து நஃப்ஸுல் முத்மஇன்னா, அப்படிதானே. திருப்தி அடைந்த நிம்மதி அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா வத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னத். அவ உனது இறைவன் திருப்தியுற்ற நிலையில் நீ என்ன செய்வாயா, மீள்வாயாக. நாம் அந்த இறைவன் மீது திருப்தியுற்ற நிலையிலும் இறைவன் நமது விஷயத்தில் திருப்தியுற்ற நிலையிலும் நாம் என்ன செய்யணும், நமது உயிர் பிரிய, நமது உயிர் கைப்பற்றப்பட வேண்டும். அப்படியானவர்களுக்குரிய சிறப்பு வத்குலி ஃபீ இபாதி, எனது அடியார்களில் நீ நுழைந்து விடுவாயா, வத்குலி ஜன்னத், எனது சொர்க்கத்தில் நுழைவாயா. எனவே இது வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லுது. இப்படிதானே யாசின்ல கூட எப்படி வருது, லியுந்திர மன்கான ஹையா. யாசின் மௌத்தான ஓதுறாங்களா யாசின், அதுல என்ன வருது, லியுந்திர மன்கான ஹையா, உயிரோடு உள்ளவங்களுக்கு எச்சரிப்பதற்காக தான் குர்ஆன். நிஜா உயிரோடு உள்ளவங்களுக்கு எச்சரிப்பதற்காக. எனவே இறந்து போறவங்க ஓதுவான ஹதீஸ் வந்து வைஃபான ஹதீஸ், ஆதாரபூர்வமானது அல்ல. அப்ப நாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அதே போன்று இறுதியாக 9வது விஷயம் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதாவது ஜனாதா பற்றி அறிவித்தல் ரசூலுல்லாஹ் செய்தாங்க, விட்டார்கள் என்பது அவங்களோட வழிகாட்டல், அதை தடுக்கவும் செய்தார்கள். அப்ப நாங்க சொன்னோம், அறிவித்தல் எது கூடும் எது கூடாது, எது கூடும் எது கூடாது. ஜாஹிலிய கால அறிவித்தல், அவங்க பெருமைகளை சொல்லக்கூடிய அறிவித்தல் முறை கூடாது. இறந்தாண்ட ஒரு செய்தி கொடுக்கிறன்றத அது அனுமதிக்கப்பட்டது. அறிவிப்புல வந்து அறியாமை காலத்துல என்ன செய்வாங்கன்னா, அதற்கிட்ட ஆட்களை விட்டு அவங்களோட கோத்திர பெருமைகள் குலப்பெருமைகள் அதெல்லாம் என்ன செய்யறது சொல்லி அறிவிக்கிற கூடிய அந்த முறை அது கூட அது அறிவிப்பு செய்யும். சரி, இப்ப அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அடுத்த அதுல உள்ள விஷயங்கள் மொத்தம் வந்து 10 விஷயம். அதுக்கு எல்லாரும் இருந்தீங்க தானே, சொல்லுங்க. முதல் விஷயத்தை யாராவது சொல்லுங்க. கபரை உயர்த்துதல், கபரி மீது கட்டுதல், கபரி மீது பூசுதல், இதெல்லாம் என்னது கூடாது. சரி, 2வது விஷயம் என்ன, ரசூலுல்லாஹ் யமனுக்கு அனுப்பினாங்க. எதுக்கு? உயர்ந்து உள்ள கபர்களை சமமாக்குவதற்கும் சிலைகளை உடைப்பதற்கும். சரி, 3வது சொல்லுங்க யாராவது. இல்ல 3வது விஷயம் இதுல உள்ள சொல்லணும். கபரை பூசுவது, அதன் மீது கட்டுவது, அதன் மீது எழுவது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. சரி, அடுத்தது 4வது சொல்லுங்க யாராவது. அதுக்கு அடையாளத்துக்காக என்ன செய்யலாம், கல்லு வைக்கலாம். அடையாளத்துக்காக சொல்லுவாங்க கல்லு வைத்திருக்கிறாங்க என்பதை பார்க்கணும். அடுத்து 5வது என்ன, கபரை வந்து கபருக்கு மேல மஸ்ஜித் கட்டுறது தடுக்கப்பட்டது. அதுல வந்து என்ன செய்யறது, விளக்குகளை ஏற்றுவது தடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் இப்படி செய்யக்கூடியவங்க சபித்திருக்கிறாங்க. 6வது என்ன, அதை நோக்கி தொழுவது, அந்த இடத்தை வந்து என்ன செய்யறது ஒன்று கூடக்கூடிய இடங்களாக ஈதாக எடுத்துக்கொள்றது கூட. சரியா? 7வது என்ன, அதை கபர்கள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதுல கண்ணிய குறைவாக அதை ஒரு இழிவுபடுத்த அப்படியாக நாங்க என்ன செய்யறாங்க நடந்து கொள்ளவும் கூடாது, அது மீது உட்காரக்கூடாது, அதன் மீது சாயக்கூடாது. அதே மாதிரி என்ன செய்யாது, கண்ணியப்படுத்தலையும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதுக்குன்னு ரசூலுல்லாஹ் கொடுத்த இது. அடுத்து 8வது பாத்தீங்கன்னு சொன்னா, ஜியாரத் செய்வது சொன்னா, அப்போது நாங்க என்ன செய்யணும், துவா செய்யறது, அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறது. ரசூலுல்லாஹ் துவாவாக என்ன துவா கொடுக்கப்பட்டிருக்குது, அஸ்ஸலாமு அலைக்கும் அலா தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷாஅல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ் லனா வ லக்குமுல் ஆஃபியா. 9வது விஷயம் என்ன,
ரசூலுல்லாஹ் வந்து அந்த மரணித்தோட உறவினர் என்ன செய்வாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக என்ன செய்யுது, அதுக்கண்ட அதாவுக்கண்டான ஒன்று கூடல்கள் இது ரசூலுல்லாஹ் வழிகாட்டல கிடையாது. அதுக்காக குர்ஆன் ஓதுவது கபூர்லயா இருக்கலாம், வேற இடங்களையா இருக்கலாம். அடுத்து 10வது என்ன, அதாவது மக்கள் என்ன செய்ய, அவங்களுக்கு அக்கப்பட்டதுல உணவு ஏற்பாடு செஞ்சு கொடுக்க வேண்டும், அவங்க மக்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து கொடுப்பது அல்ல என்ற விஷயம். அப்ப நாங்கள் இன்றைக்கு பாடத்தை இதோட நிறைவு விஷயம். அடுத்து ஜக்காத்துடைய பாடம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடத்தில் நாங்கள் ஜக்காத்துடைய தலைப்பை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு விளக்க